இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 உள்ள எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு செய்யுள் பகுதி. இதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் எழுதியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உலக மொழிகளுள் தொன்மையானது நம்முடைய தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியினுடைய சிறப்பினை நாமக்கல் கவிஞரினுடைய பாடல் மூலம் அறியலாம். எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதனை போக்கிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இதில் முக்கியமான லைனை பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இது ஒரு முக்கியமானது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. இது 2வது முக்கியமான பாயிண்ட். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதனை போக்கிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம். இது ரொம்ப முக்கியமான வரி. இன்பம் பொழிகின்ற வானொலியாம். இதில் நம்ம கீவேர்டை நம்ம எதை வச்சுக்கலான்னா, அருள்நெறி அறிவை தரலாகும் குரலாகும். தரலாகும் குரலாகும், குறியாக நெறியாக, புகழாது இகழாது. இன்புறவே அன்பரமே, ஊக்கிவிடும் போக்கிவிடும். வானொலியாம் தேன்மொழியாம். இப்படி ரைமிங்காக வரக்கூடிய இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எல்லாமே ரைமிங்காகவே இருக்குது. தரலாகும் குரலாகும், புகழாது இகழாது, குறியாக நெறியாக. இன்புறவே அன்பரமே, ஊக்கிவிடும் போக்கிவிடும். வானொலியாம் தேன்மொழியாம். அவ்வளோதான். இனி சொல்லும் பொருளும் நம்ம பார்க்கலாம். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். இந்த லைனை பாருங்கள். ஊக்கிவிடும் அப்படின்னு வரும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். அச்சம் என்பதனை போக்கிவிடும். விரதம்னா நோன்பு என்று பொருள். விரதம் இருப்போம் அப்படின்னா நோன்பு இருத்தல் அப்படின்னு பேர். குறி என்பதற்கு பொருள் குறிக்கோள். ஒரு குறி வேணும் அப்படின்னா ஒரு குறிக்கோள் வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் வேணும். அதே குறி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. இன்பம் பொழிகின்ற வானொலியாம், இன்பம் தருகின்ற வானொலியாம் அப்படிங்கிற பொருள். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகின்ற தருகின்ற. இனி பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். இது நம் தாய்மொழியினுடைய சிறப்பு. அதாவது எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள தாய்மொழி தமிழினுடைய சிறப்பினை தான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் குறிப்பிடுகின்றார். இனி பாடலினுடைய பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது. தமிழன் குரலாகும் அப்படிங்கிற வரி வரும். அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது. தமிழ் மொழியினை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தமிழ் மொழியை கற்றோர் புகழ் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். தமிழ் மொழியை கற்றவங்க யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்களாம். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்களாம். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு. இது ரொம்ப முக்கியமான வரி. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். குறிக்கோள் கொல்லாமை. எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, அதனை தான் நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும்.
எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது என்பதனை நாம் கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தாய்மொழி தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகின்றது. அச்சத்தை போக்கி இன்பம் தருகின்றது. இன்பம் தருகின்ற எங்கள் தாய்மொழியாம் தமிழ்மொழி அப்படின்லாம் பாடியிருக்கிறாரு. அதனால் இந்த தமிழ்மொழியானது அச்சத்தை போக்கி இன்பம் தருகின்றது. எங்கள் தாய்மொழியான தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். அதாவது இந்த லாஸ்ட் லைன், இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இதை பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இனி அவரை பற்றிய குறிப்பை நம்ம பார்க்கலாம். இப்பாடலினுடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார். வே. ராமலிங்கனார். அவரை நம்ம நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் ஒரு தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் கொண்டவர். தமிழ் அறிஞர், கவிஞர் என கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறாரு, அதனால் கவிஞர். இவர் ஒரு தமிழ் அறிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை இவர் பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகின்றார். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகின்றார். என காந்தியடிகளினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தையும் இவர் பின்பற்றியிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழக அமைச்சரவையினுடைய முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். என் கதை இது அவரை பற்றிய ஒரு கதை, அவரை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு. நாமக்கல் கவிஞரினுடைய வாழ்க்கை வரலாறு, அதோட பேர் என்னன்னா என் கதை. எழுதியவர் அவர்தான். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள இந்த பாடலானது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலின் இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடலாகும். இவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாம். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இவர் காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகின்றார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரும் இவரே. இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட. அவ்வளோதான். இனி அவர் எழுதிய இன்னொரு பாடலை நம்ம பார்க்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தி நித்தியத்தி நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததென பார்த்திட. பண்டுனா முன்பு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இந்த பாடல் இதிலிருந்தே நமக்கு தெரியுது அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். அந்த பாடல்லே நம்ம விடுதலை உணர்வை தூண்டுற மாதிரி பாடுறாரு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததேனா பார்த்திட. இது நாமக்கல் கவிஞர் எழுதின ஒரு கவிதை. இனி புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். நெறி என்னும் சொல்லினுடைய பொருள், நெறி அப்படின்னா வழி என்பது பொருள். குறளாகும் என்ற சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும், ஆப்ஷன் பி. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி, ஆப்ஷன் பி வானொலி. அவ்வளோதான். இனி ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிற கவிதையை நம்ம பார்க்கலாம். இதை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.